எனக்கு முன்னாடி தமிழ் முதல் கூட சொன்னார்கள், பெரியார் படத்தை அவர்கள் ஏற்கனவே நாளைக்கு நடக்க இருக்கிற பெரியார் படத்தை எடுத்துட்டாங்க. அங்கே பெரியார் படம் இல்லாமல் இருப்பது தான் நல்லது. பெரியார் படம் இருந்ததுன்னா அது பெரியாருக்கே ஒரு பெரிய அவமானம். ஏன்னா பெரியார் கொள்கைகளுக்கு அவங்களுக்கு வந்து எந்த தொடர்பும் கிடையாது, சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா பெரியார் கொள்கையில் இவங்க இல்லை. பெரியார் மட்டும் இல்லை, அகில இந்திய அஇஅதிமுக கொடியில் பறந்து கொண்டிருக்கின்ற அண்ணாவினுடைய படத்தையே இப்போ அழிச்சிட்டு அதில் அமித்ஷா படத்தை வந்து வரைஞ்சிட்டு இருக்கிறார். இப்போ எடப்பாடி வரைஞ்சிட்டு இருக்கிறார். என்னுடைய பாதுகாப்பு எல்லாம் வந்து ஜெயலலிதா வந்து விளக்கிட்டாங்க, என்னை வந்து எந்த பாதுகாப்பு இல்லாமல் நான் இருக்கிறேன் அப்படின்னு சென்னாரிட்டியே வெளியில் பேசக்கூடிய நிலைமைக்கு அந்த அம்மா வந்து உருவாக்கி அவருக்கு வந்து கண்ணில் விரலை விட்டு ஆட்டிச்சு. ஒரு கட்டத்தில் என்னோட ஆளுநரை தவறாக நடக்க முயற்சித்தார் என்று அவர் மேலே குற்றஞ்சாட்டுகின்ற அளவுக்கு அவர் ரோட்டில் கொண்டா வந்து நிறுத்தினுச்சு ஜெயலலிதா. அவ்வளவு பெரிய ஆளுநருக்கு சவால் விட்டு செயல்பட்ட ஒரு தலைவனுடைய படத்தை பையில நீங்கள் வச்சுக்கிட்டு இங்கே பேசுகிறீங்க. நீங்கள் ஆளுநருடைய கருத்தையே நம்ம மதிக்கணும்ல என்று நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து மாநிலத்தினுடைய உரிமை, மாநில சுயாட்சி, இதை பற்றி ஏதாவது கொஞ்சமாவது உங்களுக்கு அக்கறை இருக்கா? அந்த அரசு என்ன சொன்னது, இந்த ஓபிசி கோட்டாவை வந்து வழங்கணும் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பை வாங்கி தமிழ்நாட்டு பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற ஓபிசி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடஒதுக்கீடுக்கான உரிமையை பெற்று தந்தவர் தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின். நம்ம ஏற்கனவே இருக்கிற நம்முடைய சகலகலா நீதிபதி உலகத்துக்கே தர்மத்தை போற்றிக் கொண்டு உலக தர்மத்தை வாழ்விப்பதற்காகவே வந்திருக்கின்ற மனு தர்மத்தினுடைய மகாபான் நம்முடைய ஜி.ஆர். சாமிநாதன் இதில் மதமாற்றத்துக்கான வழிமுறைகள் இருக்கு, அதனால இது சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் பரிந்துரைத்தார். அப்படியே போச்சு, சிபிஐக்கு போச்சு. சிபிஐ நல்லா விசாரிச்சுட்டு மடப்பையில இதில் மதமாற்றத்துக்கான எந்த அடிப்படையுமே இல்லையடா, இதில் போய் ஒரு வழக்கை நீ கொண்டு வந்திருக்கிறாரு, இது எங்கடா இருக்கு? இப்போ தமிழ்நாட்டில் கலவர பூமியாக மாற்றின அண்ணாமலை, பிஜேபி, இந்து முன்னணி இவெல்லாம் வந்து எங்கே போயிருக்கான்? இப்போ அரசு பள்ளியில் படிக்கின்ற ஒரு மாணவி இன்றைக்கு ஜப்பானில் போய் ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் அரசனுடைய இந்த திட்டத்தின் கீழே படித்து அந்த திட்டத்தினால எனக்கு எவ்வளவு பெரிய பயன் கிடைச்சது என்று சொல்லி, உங்களுக்கு ஜப்பான் மொழியில் அதை பேச தெரியுமா அப்படின்னு அந்த ஆங்கர் கேட்டப்ப தமிழ்நாடு அரசனுடைய சாதனையை முதல்வரையும் ஜப்பான் மொழியிலே பேசி காட்டியது அந்த பொண்ணை நம்ம வந்து வீடியோவில் பார்த்தோம். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம எடப்பாடி நான் 10,000 கொடுப்பேன், 5,000 கொடுப்பேன், 6,000 கொடுப்பேன், எப்படியா கொடுப்பேன் அப்படின்னு கேட்டால், தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி வந்து வரி விதித்து மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. வரி விதிக்கப்பட்ட மக்கள் வந்து அதுலேருந்து நான் பாதிக்கிறதுக்காக நான் 10,000 கொடுக்க போகிறேன். எப்படி கொடுக்க போகிறேன்னு கேட்டால், மக்கள் மீது வரி விதித்து நான் கொடுப்பேன். அவருடைய ஜனநாயகம் படத்துக்கே வந்து தண்ணி காட்டலாம். சென்சார் போர்டு அவ்வளவு தண்ணி காட்டி நீ டெல்லிக்கு அழைச்சி அவர் அழைக்கழித்தான். குறைஞ்சபட்சம் அந்த சென்சார் போர்டு தன்னுடைய படத்துக்காக இருக்கிறாங்க கேட்டாலும் நீங்கள் வைத்தீங்க. அதுவும் இல்லை. 5 ஆண்டு காலத்தினுடைய ஒரு சாதனையை இந்த ஆட்சி நிகழ்த்தி முடித்து இருக்கிறது. இது ஒரு தொடர் ஓட்டம். மக்களிடம் பல்வேறு திட்டங்கள் சென்று சேர்ந்து கொண்டு இருக்கின்றன. தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கு வளர்ந்த நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சி தடைபட்டு என்கிற நிலை உருவாகிவிட்டால் இதைவிட தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய சீரழிவு இருந்துவிட முடியாது. அரும்பாடுபட்டு இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய பல திட்டங்களை கொண்டு வந்து அந்த சாதனை குவியல்களின் மீது கம்பீரமாக நின்று கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இந்த சாதனை அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் தொடர்ச்சியாக நடக்கும் என்று சொன்னால்தான் இந்த சாதனையுடைய முழு பலனும் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு வந்து சேரும். அதை நாம் பாதியிலே நிறுத்திவிடக் கூடாது என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த கூட்டத்தை நாங்கள் மக்களிடத்திலே கொண்டு சென்று இந்த ஆட்சியினுடைய சாதனைகளை நாங்கள் எடுத்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். சாதனைகளை வந்து இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. பத்திரிகைகளில் பக்கமாக சாதனைகள் வருகிறது, தொலைக்காட்சியிலே சாதனைகளை பற்றிய பட்டியல் வருகிறது, ஏராளமான சாதனைகள். எண்ணிக்கை சொன்னால் அது பாட்டுக்கு 100கணக்கில் தாண்டிட்டு போயிட்டே இருக்கு. தமிழக முதலமைச்சர் கூட்டங்களில் அப்படியே மனப்பாடமாக அந்த சாதனையை சொல்லிட்டு, இதுக்கு மேலே இந்த சாதனையை சொல்கிறதுக்கு பட்டியல் பொறுத்த எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சுன்னு சொல்கிறேன். அந்த அளவிற்கு சாதனைகளை வந்து அவர் அடுக்கிட்டு போயிட்டு இருக்கிறார். இப்போ எதிர்கட்சிகள்லாம் வந்து சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. அது என்டிஏ கூட்டணி அப்படின்னு அதுக்கு பதில் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு அமித்ஷா கூட்டணி அப்படிங்கிற தோழர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம விரிவாக இந்த செய்திகளுக்குள்ளே பேசுகிறதுக்கு முன்னாடி அடிப்படையான சில கேள்விகளை மக்கள் மன்றத்தில்
உங்களுடைய மனசாட்சியை தொட்டு நீங்கள் பார்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாங்கள் சில கேள்விகளை வைக்கிறோம். அது நியாயமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய மனசாட்சியை தொட்டு நீங்கள் கட்டாயமாக நீங்கள் பதில் சொல்லணும். இப்போ இவ்வளவு சாதனைகளை இங்கே தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் ஆட்சி நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் கொண்டு வந்திருக்கிறார, இந்த சாதனைகளில் நூற்றுக்கணக்கான சாதனைகளில் எந்த ஒரு சாதனையாவது தோல்வி அடைந்துவிட்ட சாதனை என்று உங்களால் எதிர்க்கட்சிக்காரர்களால் கைவிரல் நீட்டி ஒரு சாதனையை உங்களால் குற்றம் சாட்ட முடியுமா? நிச்சயமாக முடியாது. இந்த சாதனைகள் வெற்றிகரமாக நடக்கவில்லை என்று உங்களால் சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சாதனை இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தாவது நடந்திருக்கிறதா என்று கேட்டால் வேறு எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட சாதனைகள் நிகழ்ந்ததும் கிடையாது. ஆக இந்த சாதனைகளுடைய வெற்றியின் அடிப்படையில் நின்று கொண்டு அந்த அடிப்படையிலே திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். பெண்களுக்கான எம்பவர்மெண்ட், பெண்களுக்கான அதிகாரமளித்தல் என்ற இலக்கை நோக்கி இந்த ஆட்சி செய்திருக்கிற சாதனைகள் எண்ணற்ற சாதனைகளாக இருப்பதை எல்லோருமே சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த பெண்களுக்கான உரிமை சாதனைகளை தமிழ்நாடு அரசு ஏதோ ஒரு பணம் கொடுத்தா பெண்களுக்கு ஓட்டு கொடுத்தாங்கன்னா ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு கொண்டு வரதை போல இந்த எடப்பாடி பழனிசாமிங்கிறவங்களாம் ரொம்ப மலினப்படுத்தி அதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க 2000 கொடுத்தீங்கன்னா நான் 3000 கொடுப்பேன், நாங்கள் 1500 கொடுத்தா நான் 2500 கொடுப்பேன் என்று ஒரு கேவலமான விளம்பரம் பேச்சை எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருக்கிறார். ஆனால் அந்த பெண்களுக்கான உரிமை திட்டமாக இருந்தாலும் புதுமை பெண்களாக இருந்தாலும் அதற்கு ஒரு இலக்கு வைத்து திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. தேர்தலுக்கு முன்பே அதிகாரத்தை நோக்கி பகிர்வு செய்தல் என்று ஒரு 7 இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு பெண்களுக்கான அதிகார அளிப்பு என்ற அந்த 7 இலக்குகளில் ஒரு இலக்காக பெண்ணுரிமை தேர்வு செய்யப்பட்டு ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு அவர்களை அதிகாரமயப்படுத்துவதற்காக இந்த மகளிர் உரிமை திட்டமும் புதுமை பெண் திட்டமும் கொண்டு வரப்படுகிறது என்று உரிமைகளுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டத்தை ஏதோ ஓட்டுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாக அவர்கள் இன்றைக்கு மாற்றி அதை இன்றைக்கு மலினைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். விடியல் பயண திட்டமாக இருந்தாலும் சரி, தோழியர் விடுதிகள் என்ற திட்டமாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கான இடஒதுக்கீடு 40% உயர்த்தப்பட்ட திட்டங்களாக இருந்தாலும் சரி, இன்னும் எத்தனையோ பெண்களுக்கான திட்டங்கள், அத்தனை திட்டங்களும் இன்றைக்கு பெண்களை நோக்கி அவர்களை அதிகாரம் அளிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இன்றைக்கு ஒரு பக்கம் இந்த திட்டத்தின் சாதனைகள் நகர்ந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தனித்துவமாக என்னென்ன செய்திருக்கிறது என்பதையும் நாம் பட்டியலிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு அமித்ஷா தலைமையில் இருக்கிற அந்த எடப்பாடியினுடைய அந்த கட்சியில் இருக்கிற அந்த கூட்டு அணிகள் எனக்கு முன்னாடி தமிழ் அமைச்சர் கூட சொன்னார்கள், பெரியார் படத்தை அவர்கள் ஏற்கனவே நாளைக்கு நடக்க இருக்கிற பெரியார் படத்தை எடுத்துட்டாங்க. அங்கே பெரியார் படம் இல்லாமல் இருப்பது தான் நல்லது. பெரியார் படம் இருந்ததுன்னா அது பெரியாருக்கே ஒரு பெரிய அவமானம். ஏன்னா பெரியார் கொள்கைகளுக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது, சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா பெரியார் கொள்கைகளில் இவங்க இல்லை. பெரியார் மட்டும் இல்லை, அகில இந்திய அஇஅதிமுக கொடியில் பறந்து கொண்டிருக்கின்ற அண்ணாவினுடைய படத்தையே இப்போ அழிச்சிட்டு அதில் அமித்ஷா படத்தை வரைஞ்சிட்டு இருக்கிறார். இப்போ எடப்பாடி வரைஞ்சிட்டு இருக்கிறார். இதற்கு 1000 விஷயங்களை நம்ம பட்டியலிட்டு நம்ம சொல்ல முடியும். குறிப்பாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் ஆளுநர் ரவி என்ற ஒரு ஆளுநர் வந்தார். தமிழ்நாட்டுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு ஒரு நியூசன்ஸ் வேல்யூவாக அந்த ஆள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அனுப்பிச்சு வைக்கப்பட்டார். அந்த ஆள் தொடர்ச்சியாக தமிழ்நாடு சட்டமன்றத்தை அவமதிப்பது, தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளிலே குறுக்கிடுவது, தமிழ்நாட்டினுடைய மசோதாக்களுக்கு அனுமதி இல்லாமல் தடை போடுவது, இதே தான் அந்த ஆள் வேலையாக வச்சுக்கிட்டு இருந்தார். ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு வருவார். தமிழ்நாடு அரசு அவருக்கு உரிய மரியாதையை முதலமைச்சர் கொடுத்தார், பேண்டு வாத்தியத்தோட கொடுப்பாரு. அதுக்கப்புறம் உள்ள போய் உட்காருவார், நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுந்து போயிடுவார். ஒவ்வொருத்தரையும் படிக்க மாட்டேன்னு எழுந்து போகிறது ஒரு வேலையாக இருந்தது. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் மிகவும் பெருந்தன்மையோடு அந்த ஆள் படிக்க மாட்டாங்கிறது தெரிஞ்சாலும் கூட ஒரு ஆளுநருக்கு உரிய மரியாதையை இந்த அரசு தர வேண்டும் என்ற ஒரு பெருந்தன்மையோடு ஒவ்வொரு முறையும் அந்த உரையை அவருக்கு அனுப்பி அவருடைய ஒப்புதலை வாங்கி அவருக்கு தர வேண்டிய மரியாதையை தந்து சிம்மாசனத்தில் உட்கார வைத்து பேசு என்று சொல்லி, பேசுவதற்கு பிறகு நான் பேச மாட்டேன் என்று சொல்லி அவருக்கு பிறகு சரி வெளியே போ என்று வழி அனுப்பி வைக்கிற ஒரு மரியாதையை தமிழக முதலமைச்சர் தொடர்ச்சியாக பெருந்தன்மையோடு அவர் செஞ்சுட்டு இருக்கிறார். அப்படி ஆளுநர் பேசாமல் வெளியில் போகிறார் அப்படிங்கிறப்ப ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் ஜெயலலிதாவுடைய பேரை சொல்லிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்கணும்? ஆளுநரை பற்றி ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்றத்தில் அரசு தயாரித்த உரையை படிக்க வேண்டிய ஒரு ஆளுநர் அதை நான் படிக்க மாட்டேன் என்று சொல்வது, சண்டித்தனம் பண்ணுவது என்பது
அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மாநில உரிமைகளை பறிக்கின்ற ஒரு அவமானம். எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் ஆளுநருடைய இந்த செயலை வந்து கண்டிக்கணுமா, கண்டிக்க வேணாமா? அவர் வெளியில் வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் எழுதி கொடுத்ததெல்லாம் இவர் படிச்சிருவாரா? இவருக்குற ஒரு கருத்து இருக்குல்ல, இவர் கருத்தையும் இவர் சொல்லலாம்ல, அதுக்கு அவருக்கு உரிமை உண்டு இல்லை என்று ஒரு கேவலமான மொழியில பேசுறார். இவங்களுடைய தலைவி, புரட்சி தலைவியாக இருந்த ஜெயலலிதா அம்மையார் இதே கவர்னரை எப்படி டீல் பண்ணாங்க தெரியுமா? சென்னாரெட்டி என்ற ஒரு கவர்னர் தமிழ்நாட்டில் வந்தார். ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிறப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தார் அந்த சென்னாரெட்டிங்கிறவர். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, என்னை எதுக்கிறதுக்கு தான் சென்னாரெட்டி வந்து சென்ட்ரல்லேருந்து அனுப்பிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சென்னாரெட்டி பல தொல்லைகளை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு கொடுத்தப்ப ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சட்டமன்றத்துக்கு ஆளுநர் உரையே தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆளுநர் உரை இல்லாமலே சட்டமன்றத்தை அந்த அம்மா நடத்தினாங்க. ஆளுநருக்கு உள்ள பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் பதவி, அதுக்கு வந்து உனக்கு அதிகாரம் கிடையாது, அது வந்து முதலமைச்சருக்கான அதிகாரம் அப்படின்னு சொல்லி வேந்தர் பதவியை ஆளுநரிடமிருந்து பறித்து அது முதலமைச்சருக்கு தர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசே எழுதி அதை அந்த ஆளுநர் சென்னாரெட்டியை வச்சே படிக்க வச்சது அந்த ஜெயலலிதா அம்மா பண்ணாங்க. ஜெயலலிதா அந்த ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணார் சென்னாரெட்டி, இந்த அம்மா வந்து எனக்கு வந்து எந்த அரசாங்க கட்டிடத்திலையும் எனக்கு வந்து கூட்டம் பேசுறதுக்கு அனுமதிக்கக்கூடாது, என்னுடைய பாதுகாப்பு எல்லாம் வந்து ஜெயலலிதா வந்து விளக்கிட்டாங்க, என்னை வந்து எந்த பாதுகாப்பு இல்லாமல் நான் இருக்கிறேன் அப்படின்னு சென்னாரெட்டியே வெளியில் பேசக்கூடிய நிலைமைக்கு அந்த அம்மா வந்து உருவாக்கி அவருக்கு வந்து கண்ணில் விரலை விட்டு ஆட்டிச்சு இந்த ஜெயலலிதா அம்மா. ஒரு ஆளுநரை வந்து தனக்கு தொல்லை கொடுக்கிற ஆளுநராக ஒரு கட்டத்தில் என்னோட ஆளுநரை தவறாக நடக்க முயற்சித்தார் என்று அவர் மேலே குற்றஞ்சாட்டுகின்ற அளவுக்கு அவர் ரோட்டில் கொண்டாந்து வந்து நிறுத்தினுச்சு ஜெயலலிதா அம்மா. அவ்வளவு பெரிய ஆளுநருக்கு சவால் விட்டு செயல்பட்ட ஒரு தலைவனுடைய படத்தை பையில நீங்கள் வச்சுக்கிட்டு இங்கே வந்து இங்கே பேசுகிறீங்க, நீங்கள் ஆளுநருடைய கருத்தையே நம்ம மதிக்கணும்ல என்று நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து மாநிலத்தினுடைய உரிமை, மாநில சுயாட்சி, இதை பற்றி ஏதாவது கொஞ்சமாவது உங்களுக்கு அக்கறை இருக்கா? மாநில சுயாட்சியை பற்றி ஜோசப் குரியன் தலைமையில் ஒரு அறிக்கையை கொண்டு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சட்டசபையில் வந்து படிக்கிறார். அது தேர்தலுக்கு முன்னாடி படிக்கிறார். இந்த தேர்தலை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் எப்படி பார்க்கிறாருன்னு சொன்னால், ஒன்றிய அரசுக்கும் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கின்ற ஒரு தேர்தல். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இதுவரையும் எத்தனையோ தேர்தல் நடந்திருக்கு. திமுக வர்சஸ் அதிமுக, திமுக வர்சஸ் அதிமுக, திமுக வர்சஸ் அதிமுக, கலைஞர் வர்சஸ் எம்ஜிஆர், கலைஞர் வர்சஸ் ஜெயலலிதா, கலைஞர் வர்சஸ் ஜெயலலிதா, அதுக்குபடி திமுக வர்சஸ் காங்கிரஸ், இப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயே முதலாக இந்த தேர்தல் களத்தை தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தலாக மாற்றி அமைத்த பெருமை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சாரும். இது ஒரு சாதாரண அறிவிப்பு இல்லை. இது மெஜாரிட்டி மெம்பர்ஸை நாங்கள் பெற்று 200க்கு மேலே நாங்கள் மெஜாரிட்டி மெம்பரை பெற்று இந்த சட்டமன்றத்தில் உட்காரணும் அப்படிங்கிறது ஒரு இலக்காக இருந்தாலும், மெஜாரிட்டி சட்டமன்றத்திற்கு தேவை என்ற எண்ணிக்கையோடு இந்த தேர்தலை முதலமைச்சர் களம் அமைக்கவில்லை, சவர்னிட்டி என்ற கோரிக்கையும் சேர்த்து இந்த தேர்தலில் களம் வைக்கிறார். மெஜாரிட்டியையும் இறையாண்மைக்கும் சேர்த்து நடத்தப்படுகின்ற ஒரு சட்டமன்ற தேர்தல். இன்னும் சொல்ல போனால் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். டெல்லியில் எத்தனை நாள் உனக்கு இங்கே நான் இருக்க முடியும், உன்னுடைய மிரட்டல் இங்கே நடக்காது, டெல்லி எப்பொழுதுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தல் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் டெல்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இது முதலமைச்சருடைய முழக்கம். இல்லை இல்லை, நாங்கள் டெல்லிக்குள்ளே தான் நாங்கள் பதுங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் அமித்ஷாவுடைய முழக்கமாக இருக்குது. அந்த கூட்டணியில் இருக்கிற இவர் மாநில சுயாட்சியை பற்றி ஒரு அறிக்கை வைக்கிறாங்கன்னா, அந்த சுயாட்சி தேவை, அந்த சுயாட்சி கோரிக்கை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா ஒரு கொள்கைவாதியாக இருக்கிறவங்க சொல்லுவோம். ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா, அது என்ன தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சுயாட்சியை வைக்கிறீங்க, அப்போ தேர்தலுக்காக சுயாட்சி, தேர்தலுக்காக வச்சா என்ன தப்பு? இது கொள்கை தானே, ஒரு மாநிலத்துக்கான கொள்கை தானே, அதில் கூட தேர்தலுக்காக நீங்கள் வைக்கிறீங்க. அது ஏன் அப்பயே நீங்கள் கூட்டணியில் இருக்கிறப்ப நீங்கள் வச்சுக்க முடியாது? சென்ட்ரலில் வந்து கூட்டணியில் இருக்கிறப்ப நீங்கள் ஏன் வந்து சுயாட்சி பேசலை? கூட்டணி ஆட்சிங்கிறது வேற, கூட்டாட்சி வேற, வேறங்கிற அடிப்படை அறிவு கூட தெரியாதவர்களாக எதிர்கட்சி தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க. அது ஒரு கூட்டணி ஆட்சி. கூட்டணி ஆட்சி இந்த பெடரல் ஆட்சிங்கிறது வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசக்கூடிய ஒரு முதலமைச்சர் அவர் இருக்கிறார். இன்னும் எந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, மதுரையில் வந்து திருப்பரங்குன்றத்தில் ஒரு மாநாடு போடுறான். திருப்பரங்குன்றத்தில் கலவரம் விளைவிப்பதற்காக இந்து முன்னணி பிஜேபிலாம் சேர்ந்து ஒரு மாநாடு போடுறாங்க. அந்த மாநாட்டை தொடர்ந்து தான் மிகப்பெரிய கலவரம் வந்து அந்த திருப்பரங்குன்றத்தில் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த மாநாட்டுக்கு இவங்க போய் உட்காந்துருக்காங்க. அதிமுககாரங்க அந்த மாநாட்டில் போய் கலந்துட்டு உட்காந்துக்கிட்டு அந்த மதவாத கும்பலுக்கு ஜாலரா அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு ஆடியோ படத்தை போட்டு
அதில் பெரியாரையும் அண்ணாவையும் கேவலப்படுத்துகின்ற ஒரு ஆடியோ படம் அதில் போடுறான். அதையும் பார்த்துட்டு சமதியாக வந்து அதை எதிர்த்து கண்டித்து வாய் பேசக்கூட முடியாத நிலையில் இவங்க இருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவுக்கு இங்கிருந்து அதிமுகலேருந்து தங்கமணி இங்கேருந்து ரெப்ரஸன்டேட்டிவாக போய் நான் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவுக்கு போகிறேன் அப்படின்னு அவர் போய் கலந்துக்கிறார். ஆனால் பிஜேபியோட நாங்கள் கூட்டணி முடிச்சுக்கிட்டோன்னு சொன்னப்போ கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு அதிமுக எம்எல்ஏ ஆர்எஸ்எஸ்னுடைய அணிவகுப்பை தொடக்கி வச்சாருங்கிறதுனால உடனே அவரை கட்சியை விட்டு நீக்கிறார். ஆனால் இப்போ கூட்டணி வந்ததுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் பிரதிநிதிக்கு அவங்கள ஆட்களை அனுப்பிச்சு அங்கே போய் எங்களுடைய ரெப்ரஸன்டேஷன் அதை கொடுக்குறோம் என்று அவங்க சொல்லிட்டு வர மாதிரியான சூழ்நிலையை உருவாக்குறாங்க. கோயில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டக்கூடாது, அறநிலையத்துறையை அரசாங்கத்திலிருந்து விடுவிக்கணும். இது இந்து முன்னணிக்காரன் பிஜேபிக்காரங்க தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு பேச்சாக தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கு. அதே கருத்தை வெட்கம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அரசு பணத்தை எடுத்து கோயில் பணத்தை எடுத்து அறநிலையத்துறை பணத்தை எடுத்து கோயில் கட்டக்கூடாது, காலேஜ் கட்டக்கூடாது. அப்போ அறநிலையத்துறை எடுத்து என்ன பண்ணணும்? அறநிலையத்துறை எடுத்து நம்ம கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கணும், கோயிலுக்கே செலவு பண்ணணும். மக்கள் பணிக்கு அறநிலையத்துறை எடுக்கக்கூடாதுங்கிறது யாருடைய குரல்? அது ஒரு பிஜேபி குரலா இல்லையா? அது ஒரு பார்ப்பனியத்துடைய குரலா இல்லையா? ஒரு சமூக நீதி பேசுகிற ஒரு திராவிட ஆட்சி என்ற அடையாளத்தை வைத்துக் கொண்டிருக்கிற நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு குரலுக்கு நீங்கள் உடனடியாக இருக்கீங்கன்னு சொன்னால் இதை விட கேவலமாக என்ன இருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஆக இது கிட்டத்தட்ட எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, இவங்க 4 வருஷம் எடப்பாடி ஆட்சியில் இருந்தார். அது ஒரு மக்கள் தீர்ப்போட ஒரு ஆட்சிக்கு வரல. அது ஒரு கிஃப்ட்டு, ஒரு லாட்ரி சீட்டு இருந்த மாதிரி ஒரு பதவி ஒன்று கிடைச்சது. அது உட்காந்துக்கிட்டு 4 வருஷம் அந்த நாற்காலியை தேய்ச்சார். அந்த 4 வருஷம் அவர் ஓடினது எப்படி ஓடுனுச்சு? என்ன சொல்கிறாங்கன்னா 4 வருஷம் ரொம்ப நிலையான ஆட்சியை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறாரு? 4 வருஷம் இந்த ஆட்சியை நாங்கள் நடத்துகிறோம்னு சொன்னால் ஒன்றிய ஆட்சி பாஜக ஆட்சி எங்களுக்கு ஆதரவாக இருந்தது, எங்கள் ஆட்சியை காப்பாற்றுறது. ஆக அவங்க சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க. அவங்க என்னென்ன திட்டம் கொண்டு வந்தாலும் அது தெரியும் கேட்டுக்கிட்டீங்க. விஜய் மின் திட்டமாக இருந்தாலும் சரி, அது உணவு பாதுகாப்பு சட்டமாக இருந்தாலும் சரி, முத்தலாக் சட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது விவசாய சட்டமாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக அது மதமாற்ற உரிமை சட்டமாக இருந்தாலும் சரி, எல்லா சட்டங்களுக்கும் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் அப்படியே கையெழுத்து போட்டீங்க. இதனால் என்ன பாதுகாப்பு வந்துருச்சுன்னு சொல்லி அந்த சட்டத்துக்கு நியாயப்படுத்தியும் இவர் பேசிகிட்டு இருந்தார். அத்தனை எந்த ஒரு சட்டத்தையாவது நான் கேட்குறேன், எடப்பாடி இந்த 4 வருஷ ஆட்சியில் பாஜக கொண்டு வந்த எந்த ஒரு சட்டத்தையாவது எனக்கு இது உடன்பாடு இல்லை என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு சட்டத்தை உங்களால் காட்ட முடியுமா? நாங்கள் கொத்தடிமை ஆட்சி நான் சொல்கிறோன்னு சொன்னால் 100க்கு 100 அதற்கான காரணங்களை வைத்தான் நாங்கள் சொல்கிறோம். எந்த ஒரு சட்டத்தையாவது நான் அதை ஏற்றுக்கிறேன், எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஆனால் இத்தனை பழிவாங்கல்கள் அடக்குமுறைகள் இத்தனையும் சந்திச்சுக்கிட்டு திமுக ஆட்சி மாநிலங்களுக்கு ஒரு உரிமை என்று எதிர்கட்சியாக இருந்த காலத்திலேயே அதற்கு குரல் கொடுத்தது. 7.5% இடஒதுக்கீடு கிராமப்புற மாணவர்களுக்கு வர வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை வந்தப்ப எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு முடிவை எடுத்தப்ப அதுக்கு ஆளுநர் அன்றைக்கு கையெழுத்து போட மறுத்தப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்கள் மத்தியில் எதிர்கட்சியாக இருந்து இதற்கு அனுமதி கொடுக்கணும் என்று சொல்லி எடப்பாடி கொண்டு வந்த சட்டத்தை அவர் போட்டு நிறுத்திட்டார். மக்கள்கிட்ட அழுத்தம் கொடுத்து போராண்டது அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் அன்றைக்கி போடியிருக்கு. அன்றைக்கு ஆளுநராக இருந்தவர் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளாம் நான் சோதனை பண்ண போகிறேன் என்று அதிமுக ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் அரசாங்க நிர்வாகத்தில் ஒரு ஆளுநர் குறுக்கிட்டப்ப எதிர்கட்சியாக இருந்த திமுக நாங்கள் அந்த ஆளுநருடைய அத்துமீறலை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்சிக்கு ஆதரவாக இன்றைக்கு போராட்டக்களம் அமைத்தது. ஆக எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கொள்கைங்கிறது எங்களுக்கு ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உறுதியான நிலைப்பாட்டில் திமுக தொடர்ச்சியாக பயணம் பண்ணிட்டு இருந்தது. இப்போ இந்த நடவடிக்கைகள் இப்போ நேற்று ஒரு செய்தி பார்த்துருக்கீங்க. டெல்லியில் கெஜ்ரிவால் ஒரு மதுபான கொள்கை, தவறான மதுபான கொள்கை ஒன்றை உருவாக்கினார் என்று அவர் மீது ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை காட்டி அவரோடு கூட இருந்த ஒரு சீனியர் துணை அமைச்சர் 2 அமைச்சர்களை கைது செய்து, சிசோடியா என்ற ஒரு அமைச்சர், வேறு ஒரு அமைச்சர் 3 பேரை கைது செய்து, முதலமைச்சராக இருந்த ஒருவரையே அவர் பதவியில் இருக்கும்போது கைது செய்து சிறையிலே அடைத்தது அமித்ஷாவுடைய ஒன்றிய ஆட்சி. சிறையில் போட்டு எலெக்ஷனுக்காக போட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் சிறையில் 30 நாள் இருந்தார். சிசோடியா என்ற ஒரு கல்வி அமைச்சர், அவர் தான் டெல்லியில் கல்வியில் பள்ளிக்கூடங்களில் ஒரு நவீன கல்வி முறையை, ஒரு ஸ்மார்ட் பள்ளிக்கூடங்களெல்லாம் உருவாக்கி அதை அமுல்படுத்திய ஒரு சிறந்த கல்வியாளர் அந்த சிசோடியா.
அவர் எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்தார் தெரியுமா? அந்த குற்றச்சாட்டுக்காக 1.5 வருஷம் அவர் ஜெயிலில் இருந்தார். 1.5 வருஷம் அவருக்கு ஜாமீனை மறுத்து வச்சிருந்தீங்க. அந்த சிசோடியா துவக்கிய பள்ளிகளை நம்முடைய தமிழக முதல்வர் டெல்லிக்கு போய் பார்த்து அது மாதிரியான ஸ்மார்ட் ஸ்கூல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு அமைச்சர். 1.5 வருஷம் அவர் ஜெயிலில் வச்சுங்க. இன்னொரு அமைச்சரை பிடிச்சி ஜெயிலில் வச்சுங்க. அதுக்கு பிறகு இப்போ நேற்று அந்த வழக்கு என்ன வந்திருக்குன்னு சொன்னால், இந்த வழக்கிற்கு எந்த விதமான அடிப்படையும் கிடையாது. எந்தவித அடிப்படையும் இல்லாமல், எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒரு ஆளை அப்ரூவராக பிடிச்சி வச்சு அவனுடைய வாக்குமூலத்தை வச்சு இந்த வாக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த வழக்கை நாங்கள் அடியோடு ரத்து செய்கிறோம் என்று சிபிஐ நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை தீர்ப்பளிக்கிறார். சிபிஐ நீதிமன்ற தீர்ப்பு அதோடு நிற்கல. எந்தவித ஆதாரமும் இல்லாமல் இப்படி வழக்கு போட்டான் அந்த அதிகாரி. அந்த அதிகாரியுடைய பேர் என்னன்னு சொல்லு, அவனை கண்டுபிடிச்சி அவன் மேலே ஒரு வழக்கு போடு என்று நீதிபதி சொல்லுகின்ற அளவுக்கு இது ஒரு கேவலமான ஒரு வழக்கை அவன் நடத்திருக்கான். அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கான்னா, அந்த சிபிஐ குற்றச்சாட்டில் நம்ம டிஆர்எஸ் சந்திரசேகர் இருக்கார், அவருடைய சகோதரியும் இந்த வழக்கில் ஈடுபட்டாங்க. அந்த மாதிரி கைது செஞ்சு உள்ளே போட்டிருந்தாங்க. அப்போ அந்த சிபிஐயில் குற்றச்சாட்டில் இந்த ஊழலுக்கு என்ன சொன்னான்னு சொன்னால், சவுத்து குரூப் தென்னாட்டை சேர்ந்த ஒரு குழுவினுடைய ஊழல்னு போடுறோம் சிபிஐ. உடனே அந்த நீதிபதி கேட்டிருக்கிறாரு, ஏன்டா அப்படிலாம் போடுறீங்களே, இதில் என்னடா சவுத்து ஊழல் செய்ததில் சவுத்து நாட்டு இருக்கா? அப்போ நார்த்து ஊழல் குழுப்புன்னு ஒரு குழு நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்களா? இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எப்படிடா நீங்கள் குற்றச்சாட்டில் நீங்கள் போட்டீங்க என்று நீதிபதி கையை பிடிச்சி கேட்குற அளவுக்கு இன்றைக்கி ஒரு கேவலமான நிலையில் இன்றைக்கி அந்த எப்படி இது மோசமாக இந்த அதிகாரங்கள் பயன்படுத்தப்படுகிறது, அமலாக்கத்துறை பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு அப்பட்டமான ஒரு சான்றாக நேற்று வழக்கு இருந்திருக்கு. எதுக்கெடுத்தாலும் அமலாக்கத்துறை இங்கே வைக்கிறது, உடனே அவரை வச்சு ஒரு சோதனை போடுறது. அந்த மாதிரி ஒரு அமலாக்கத்துறை தமிழ்நாட்டுக்கு வந்தான். அவன் பேர் அங்கித் திவாரி அப்படின்னு ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி, ஒரு பீகாரியை சேர்ந்தவன் வந்தான் அமலாக்கத்துறை அதிகாரி. அவன் என்ன பண்ணான், தமிழ்நாட்டில் ஊழலை கண்டுபிடிக்கிறதுக்கு உத்தமர்கள் இவங்கெல்லாம் இந்த யோகியர்கள், இந்த ஊழலை கண்டுபிடித்த அந்த உத்தமர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டாக்டர் மேலே அமலாக்கத்துறை வழக்கு போடாமல் இருக்கிறதுக்காக 20 லட்சம் ரூபா லஞ்சம் வாங்குறப்ப 20 லட்சம் லஞ்சம் வாங்குறப்ப கையும் களவுமாக அமலாக்கத்துறை அதிகாரி சங்கீத் திவாரி கையும் களவுமாக பிடிபட்டான். பிடிச்சது யார் தெரியுமா? தமிழ்நாடு ஊழல் தடுப்புத்துறை, மத்திய சுங்கத்துறை அதிகாரி ஊழலை தடுக்க வந்தவனை தமிழ்நாட்டு உளவுத்துறை கையும் கையுமாக பிடிச்சது. பிடிச்சது மட்டும் இல்லை, அவனை தமிழ்நாட்டு சிறையில் அடித்து வச்சார் தமிழ்நாட்டு முதலமைச்சர். கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே அவன் ஜெயிலில் இருந்தான். அவனுக்கு பெயில் போட்டாங்க. நோ பெயில். நீ சுங்கத்துறை அதிகாரியாக இருக்கலாம், அமலாக்கத்துறை அதிகாரியாக இருந்தாலும் நீ தமிழ்நாட்டுக்கு வந்தால் இங்கே லஞ்சம் வாங்கினா நீ என்னுடைய லஞ்ச ஒழிப்பு துறைகள் தான் நீ இருக்கணும், எங்கள் தமிழ்நாட்டு சிறையில் தான் உனக்கு இடம் என்று சொல்லி 3 மாதம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவரை சிறையிலேயே அடைச்சி வச்சு பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் போட்டான், ஜாமீன் போட்டான். ஜாமீன் போட்டது யார்? இதே அமலாக்கத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் இவருக்கு ஊழல் செஞ்சவனை உள்ளே வச்சவனை ஊழல்லேருந்து வெளியில் எடுக்கிறதுக்காக தொடர்ச்சியாக ஜாமீன் போட்டு கடைசியில் அதை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றணும் அப்படின்னு ஒரு வழக்கு போட்டேன். இந்த வழக்கை எடுத்துக்கிட்டு மதுரை நீதிமன்றத்துக்கு போனோம். மதுரை நீதிமன்றத்தில் என்ன வாதம் பண்ணாங்கன்னா, அமலாக்கத்துறை நாங்கள்லாம் பெருமாவனுடைய தலையில் வந்தவங்க, டெல்லியிலேருந்து வந்தவங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள், இந்த மாநில அரசெல்லாம் சூத்துறேன், ஆனால் இந்த மாநில அரசெல்லாம் எங்கெல்லாம் பிடிச்சி உள்ளே வைக்க முடியாது, இவங்கெல்லாம் ஒரு அதிகாரமும் கிடையாது. மத்திய அரசான அமலாக்கத்துறை சிபிஐ அதிகாரிகளை பிடிப்பதற்கு தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லை. இதுதான் மதுரையில் அமலாக்கத்துறை போட்ட வழக்கு. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லி தெரியுமா? அந்த பருப்புலாம் இங்கே வேவாதுரா, சட்டத்தின் இறைவனை பிடிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு உரிமை உண்டு என்று மத்திய அரசு அதிகாரியாக இருந்தாலும் தமிழ்நாடு அரசு உள்ள பிடிச்சி போடும் என்ற உரிமையை வாங்கி கொடுத்தவர் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின். எத்தனையோ உரிமையை அவர் வாங்கி கொடுத்துட்டே இருக்கிறார். கவர்னர் 10 மசோதாவுக்கு மேலே அனுப்பிச்சோம், ஒரு மசோதாவுக்கும் அவன் கையெழுத்து போடல, வருஷ கணக்கில் தள்ளி போட்டார். அப்புறம் சில மசோதாக்கள் 2வது தடவை சட்டமன்றத்தை கூட்டினார். 2வது தடவை சட்டமன்றத்தை கூட்டி அதே மசோதாவை நிறைவேற்றினார். திரும்ப ஆளுநருக்கு அனுப்பிச்சார். 2வது தடவை மசோதா கூட்டி என்னன்னா ஆளுநருக்கு அனுப்பிச்சா ஆளுநர் அதை ஒப்புத்துக்கிட்டு கையெழுத்து போடணும் அப்படின்னு சட்டம். அதுக்கும் அவர் மறுக்க கொடுக்கல. அப்புறம் சில மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சு விட்டாரு. இந்த நாடகம், இந்த கிம்மிக்ஸ் எல்லாம் நடந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டுச்சு. வழக்கு போட்டு, ஐயா ஆளுநருடைய உரிமை என்ன, மாநில அரசுடைய உரிமை என்ன, எத்தனை நாள் ஆளுநர் பெண்டிங்கில் வச்சிருக்கலாம், அது பண்ணையில் வைக்காமல் அதை திருப்பி அனுப்பணுமா வேண்டாமா, இந்த கேள்விகள்லாம் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு போட்டோன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய அமர்வு
என்ன சொன்னுச்சுன்னு சொன்னால், காலகாலமாக இந்த மசோதாக்களை கிடப்பில் போட்டு வைப்பதற்கு கவர்னருக்கு உரிமை கிடையாது. கவர்னருக்கு சட்டத்தில் அதுக்கான இடம் கொடுக்கல. அதனால் அதற்கு ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்து திரும்ப அந்த மசோதாக்களை உச்சநீதிமன்றம் கவர்னருக்கு அனுப்பிச்சு நீ பாஸ் பண்ணுறான்னு சொல்லலை. உனக்கு அது ரைட்டே இல்லைடா, நானே பாஸ் பண்ணிடுறேன்னு சொல்லி உச்சநீதிமன்றமே அந்த மசோதாவை நேராக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அனுப்பிச்சு வச்சது. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு மாநில ஆளுநர், இன்னைக்கு பிஜேபி இல்லாத அத்தனை மாநிலங்களிலும் ஆளுநர்களை வச்சு இந்த அடக்குமுறையை நடத்திட்டு இருக்கிறப்ப எல்லா மாநிலங்களுக்கும் மாநிலத்தினுடைய உரிமையை இந்த வழக்கின் மூலமாக பெற்று தந்தவர் தமிழ்நாட்டுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின். எல்லாருக்கும் இந்த முறையை வாங்கி கொடுத்துருக்கார். ஓபிசி ரிசர்வேஷன் மருத்துவம் படித்தவன், பிஜி படித்தவன், அவனுக்கு 27% இடஒதுக்கீடு பிஜி கோட்டா அதில் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னால், அதெல்லாம் 27% ஓபிசி கோட்டாவை நாங்கள் கொடுக்க முடியாது. அவங்க கைவிரிச்சாங்க. தமிழ்நாடு அரசு கேட்டு பார்த்துட்டு எல்லாம் கோரிக்கையெல்லாம் வச்சோம், ஒத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் போனார். அந்த அரசு என்ன சொன்னது, இந்த ஓபிசி கோட்டாவை வழங்கணும் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பை வாங்கி தமிழ்நாட்டு பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற ஓபிசி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடஒதுக்கீடுக்கான உரிமையை பெற்று தந்தவர் தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின். இப்படி பட்டியல போயிட்டே இருக்கலாம். அவங்க பட்டியல் அடிச்சு போயிட்டே இருக்கலாம். தொடர்ச்சியாக இந்த மாநில உரிமைகளுக்கான அவர் நடத்திய அந்த போராட்டம். இப்போ இன்னொரு பாருங்க, தமிழ்நாட்டு ஆளுநர் சட்டசபையில் அந்த ஜனகணமன தொடங்குறப்பையே பாடணும். தமிழ்தாய் வாழ்த்தை நம்ம பாடுவோம், சட்டசபை முடிகிறப்ப ஜனகணமன பாடுவோம். இவர் தமிழ்தாய் வாழ்த்தை நாங்கள் அதிகாரப்பூர்வமெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீங்கள் வேணால் தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டு போங்க, ஆனால் தேசிய கீதம் தான் பாடணும், தொடக்கத்திலையும் பாடணும் கடைசியிலையும் பாடணும் என்று சொல்லி அதை ஒரு காரணமாக காட்டி அதுக்கு சட்டசபை வராமல் இருந்தாலும் போயிட்டு இருந்தார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு அதிகாரப்பூர்வம் அங்கீகரிக்கப்பட்ட பாடல் இல்லை, ஜனகணமன தான் அங்கீகரிக்கப்பட்ட பாடல், அதெல்லாம் கட்டாயம் பாடணும். அந்த ஆள் பேசிட்டு போன அடுத்த நாளே முதலமைச்சர் உத்தரவு போட்டார், டேய் இனிமேல் தமிழ்நாட்டில் தமிழ் வாழ்த்து பாடலும் தேசிய கீத பாடல் தந்தா என்று அதற்கு ஒரு அரசாணையை போட்டு அதை ஒரு தேசிய கீத ஆணை என்று உத்தரவு போட்டிருக்கிறவர் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நீங்கள் இந்த ஆட்சி நடத்துகிற பாணியை பாருங்கள், அவர் எப்படி ஆட்சி நடத்துகிறாரு நீங்கள் பாருங்கள். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சு சொன்னால், ஏதாவது ஒரு மந்திரி மேலே ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆர் போட்டவுடனே மந்திரியை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. அவர் 6 மாதம் 3 மாதம் 5 மாதம் ஜெயிலில் இருந்து அதுக்கப்புறம் ஜாமீன் வாங்கிக்கிட்டு தான் அந்த மந்திரி வெளியில் வரும். ஏகப்பட்ட அமைச்சர்கள், ஜெயலலிதா அதான் கலைஞரே அப்படி பிடிச்சி ஒரு ஒன்றும் இல்லாத வழக்கில் உள்ளே போட்டு அவமானப்படுத்துகிறாங்க அந்த அம்மா. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாலே ஒரு பழிவாங்கு நடவடிக்கை தான் இருக்கும். அவர் தலைமைச் செயலகம் ஒன்று ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னால் அது ஒன்று ஆஸ்பத்திரி அப்படின்னு சொல்லி அவங்க மாற்றுவாங்க. அண்ணா நூலகத்தை கட்டினாருன்னு சொன்னால் அதையும் இடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அது நீதிமன்றம் தான் கொஞ்சம் தலையிட்டு அந்த அண்ணா நூலகத்தையும் கொஞ்சம் காப்பாற்றி வச்சிருக்கு, இல்லாட்டா அந்த அண்ணா நீதிமன்றமும் அதுக்கு போயிருக்கும். சமச்சீர் கல்வி என்ற ஒரு கல்வியை கொண்டு வந்தோன்னா இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னா சமச்சீர் கல்வியை போடாதுன்ட்டாங்க. அதையும் நீதிமன்றம் தடுத்து தான் அந்த சமச்சீர் கல்வியை கொஞ்சம் காப்பாற்றி வச்சிருக்கு. ஆக அண்ணா ஜெயலலிதாவோ ஆட்சிக்கு வந்தால் திமுக ஆட்சி என்னென்ன செஞ்சதோ அத்தனையும் இருக்கணும், திமுக அத்தனையும் ஜெயிலில் பிடிச்சி போடணும் என்ற ஒரு பழிவாங்குகிற அரசியல் தான் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்துச்சு. ஆனால் நீங்கள் தமிழக முதல்வருடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் பாருங்கள், பல மந்திரிகள் வழக்கு போட்டிருக்காங்க. அவங்க மேலே இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் பண்ணியிருக்கு. விஜயபாஸ்கர் அப்படிங்கிற மந்திரிகள் மேலெல்லாம் எஃப்ஐஆரே பதிவு பண்ணியாச்சு. வீரமணிங்கிற ஒரு அமைச்சர் மேலே தேர்தல் ஆணையமே வழக்கு போட்டு ஊழல் பண்ணியிருக்கான்னு சொல்லி வழக்கு பதிவு இருக்குது. எத்தனையோ மந்திரிகள் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கு. இந்த மந்திரிகளெல்லாம் கைது பண்ணி உள்ளே போடுறதுக்கு தாராளமான உரிமை தமிழக முதலமைச்சருக்கு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் கொடைக்கானல் வழக்கிலேயே எடப்பாடியை பிடிச்சி உள்ளே போடுற அளவுக்கு அவர்கிட்ட ஆதாரம் இருந்துச்சு. ஆனால் எந்த ஒரு அமைச்சரையாவது பழிவாங்குகின்ற ஒரு அரசியலை நடத்தி கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் இந்த எதிர் அரசியல் கட்சி அரசியலுக்குள்ளே நீங்கள் நானும் சண்டை போடுகின்ற ஒரு அரசியலாக மாறும். எல்லாரையும் உடனே கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வழக்கு வரட்டும், தீர்ப்பு வரட்டும், தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டால் அவர்களை நம்ம கைது செய்ய முடியும். உடனே எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் கைது செய்யறதுங்கிறது ஒரு மனித உரிமை இல்லை அப்படிங்கிற ஏற்கனவே பழிவாங்கி கொண்டு இருக்கின்ற ஒரு அரசுக்கு பாடம் கற்பிக்கின்ற ஒரு அரசாக, பண்பை கற்பிக்கின்ற ஒரு அரசாக, மனிதாபிமானத்தை எடுத்து சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சராக அவர் இருந்து யார் மீதும் எந்த நடவடிக்கையும் இல்லாமல் அப்படியே ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய சாதனைகள் இருக்கின்றன, திட்டங்கள் இருக்கின்றன. அந்த திட்டங்களை நோக்கி நான் பயணிப்பேன்,
என்று வெறும் சாதனை 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 திட்டம் 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 என்று மக்களுக்கான சாதனைகளை கொண்டு செல்வதில் குறியாக நின்ற ஒரு தமிழ்நாட்டுடைய மக்கள் முதலமைச்சராகத்தான் அவருடைய முதலமைச்சருடைய இருந்திருக்கு. நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க, தமிழ்நாட்டில் இன்றைக்கு அந்த 5 ஆண்டு காலத்தில் எங்கேயாவது இருந்து சாதி கலவரம் மத கலவரங்கள் எங்கேயாவது நீங்கள் நடந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? போலீஸ் தடியடி எங்கேயாவது நடந்திருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? துப்பாக்கி சூடு எங்கேயாவது நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? மத கலவரத்தை உருவாக்குவதற்கு இந்த நாட்டில் முயற்சித்தார்கள், இல்லை என்று சொல்ல முடியுமா? மைக்கேல் பட்டியில் ஒரு பொண்ணு கட்டாயம் மதமாற்றம் செய்யப்பட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டை காட்டி தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய கலவரத்தை இந்த பிஜேபிக்காரன் உருவாக்குறதுக்கு பார்த்தான். சாதாரணமாக உருவாக்கி பார்க்கல, மிகப்பெரிய ஒரு மதமாற்றம் நடந்து விட்டது. மதமாற்றத்திற்கு அந்த அந்த பள்ளி நீண்ட காலமாக மதமாற்றத்தை செய்து கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே பல அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் பல அமைச்சர்கள் மதமாற்றத்தை ஆதரித்து பேசியிருக்கிறாங்க என்று அண்ணாமலை பகிரங்கமாக ட்விட்டு போட்டார். அந்த ஒரு அந்த படத்தினுடைய பொண்ணுடைய படத்தை அதிகாரப்பூர்வமாக வெளியிடாத படத்தை இதில் ஆன்லைனில் படத்தை அவங்க வெளியிட்டாங்க. இது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தமிழ்நாடு முழுவதும் மத கலவரத்துக்கான மதமாற்றம் நடக்கிறது என்ற ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்கினாங்க. அங்கிருந்து டெல்லியிலேருந்து ஒரு பிஜேபி குழு நேரடியாக வந்துச்சு. நேரடியாக இங்கே மதமாற்றத்துக்கான அறிகுறி இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த தேசிய மகளிர் குழு அதை அழைச்சிட்டு வந்தான். அதை அழைச்சிட்டு அவன் ஒரு ஆய்வு பார்த்து இந்த மதமாற்றம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் டெல்லியில் போய் டெல்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். அப்புறம் தமிழ்நாடு முதலமைச்சர் வீட்டை நோக்கி முற்றுகை போராட்டம் அறிவிச்சான். இவ்வளவுக்கு பிறகு அதற்கு பிறகும் இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டான். நம்ம ஏற்கனவே இருக்கிற நம்முடைய சகலகலா நீதிபதி உலகத்துக்கே தர்மத்தை போற்றிக் கொண்டு உலக தர்மத்தை வாழ்விப்பதற்காகவே வந்திருக்கின்ற மனு தர்மத்தினுடைய மகாபான் நம்முடைய ஜிஆர் சாமிநாதன் இதில் மதமாற்றத்துக்கான வழிமுறைகள் இருக்கு, அதனால இதை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் பரிந்துரைத்தார். அப்படியே போச்சு, சிபிஐக்கு போச்சு. சிபிஐ நல்லா விசாரித்தான். விசாரிச்சுட்டு மடப்பையில் இதில் மதமாற்றத்துக்கான எந்த அடிப்படையுமே இல்லையடா, இதை போய் ஒரு வழக்கை நீ கொண்டு வந்திருக்கிறாரா, இது எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி நீ யாரை சிபிஐ விசாரணை நடக்கணும்னு நீ கோருனியோ அதே சிபிஐ பூமராங்க ஓ மகத்தில் திருப்பி அடிச்சுது. இப்போ தமிழ்நாட்டில் கலவர பூமியாக மாற்றின அண்ணாமலை, பிஜேபி, இந்து முன்னணி இவெல்லாம் எங்கே போயிருக்கான்? இப்போ ஏற்கனவே இதற்கு தென்காசியில் இப்படி ஒரு கலவரத்தை உருவாக்கியிருக்காங்க. தென் மாவட்டத்தில் பல கலவரத்தை உருவாக்கி இருக்காங்க. கிறிஸ்துவ பல இடத்துல இது மாதிரி கலவரம். அப்போ திருப்பரங்குன்றத்தில் கடைசியாக இந்த மத கலவரத்தை உருவாக்குறதுக்கு நீங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணீங்க. அது ஒரு எல்லைக்கல்ல அங்கே தான் விளக்கேற்றணும்னு சொன்னீங்க. இல்லை கோயிலில் தான் விளக்கேற்றணும், கோயிலில் தான் விளக்கேற்றணும்னு யார் திமுக சொல்லிச்சா? கலைஞர் சொன்னாரா? இல்லை பக்தர்கள் சொன்னாங்களா? யாருமே சொல்லலை. கோயிலில் இருக்கிற அர்ச்சகர்கள் தான் சொல்கிறாங்க. முருகன் கோயிலில் இருக்கிற அர்ச்சகர்கள் சொல்கிறாங்க, காலங்காலமாக விளக்கேற்றுறது இங்கே தாங்க நடந்து கொண்டு இருக்குது. இதை தாண்டி இந்த கோயிலை தாண்டி அந்த எல்லையில் கோயிலாம் விளக்கேற்ற முடியாது, இதுதான் சம்பிரதாயம் சொல்லி அறநிலையத்துறையும் சொல்லிச்சு, அந்த அர்ச்சகர்களும் சொன்னாங்க. உடனே நம்ம ஜிஆர் சாமிநாதன் அவர் நேராக ஸ்பாட் விசிட் கிளம்பிட்டார். திருப்பரங்குன்றம் போயிட்டார். மலை ஏறி போய் அதெல்லாம் சுற்றி பார்த்தாராம். சுற்றி பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நேராக அந்த எல்லைக்கோட பார்த்து அந்த எல்லை கோயில் அந்த எல்லையை நிர்ணயிக்கப்பட்ட அந்த சிலை சூபு கோயிலுடைய இடத்துல தான் இருக்குது, அதனால் அதில் விளக்கேற்றலாம். வழக்கமாக கோயிலுக்குள்ளே இருக்கிற விளக்கை ஏற்றுறதை விட கோயில் எல்லைக்குள்ளே இருக்கிற ஒரு சுவருக்கு விளக்கேற்றலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இந்து முன்னணிக்காரன் என்ன சொன்னானோ அதை ஒரு தீர்ப்பாக எழுதிட்டு வச்சார். உடனே அதுக்கு ஒரு 10 பேர் குழுவை போட்டு நீங்கள்லாம் போங்க உள்ளே போய் விளக்கேற்ற போங்கன்னாரு. அந்த 10 பேர் மட்டும் அல்ல, ஒரு படையை திரட்டு வந்தான். உள்ளே நுழைஞ்சான். தமிழ்நாடு காவல்துறை உள்ளே போச்சு. நில்லடா வெளியிலன்னுச்சு. ஐயா உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு போட்டிருக்கா ஐயா, அதெல்லாம் இருக்கட்டும், அந்தாண்ட வழி, இது தமிழ்நாடு அரசோட உத்தரவு, போடா வெளியிலன்னு 144. ஐயோ எங்களை அடக்கிறாங்க போகிறாங்க, நாங்கள் ஐசிஎஃப் அழைச்சிட்டு வருவோம், மத்திய போலீஸ் படையை அழைச்சிட்டு வருவோம் அப்படின்னா. நீ மத்திய போலீஸ் படையை அழைச்சிட்டு வந்தாலும் தமிழ்நாடு போலீஸ் ஒன்று விரட்டுண்டா அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொன்னிச்சு. ஐயா நீதிமன்றத்தை அப்படி அவமதிச்சாங்களையா, ஐயா நீதிமன்றத்தை அவமதிச்சிட்டாங்களையா அப்படின்னு கூப்பாடு போட்டான். அவர் உடனே ஜிஆர் சாமிநாதன் நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னார். ஐயா ஒரு நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்புன்னு ஒரு வழக்கு வருது, சரி நீ அரசாங்கத்தை கூப்பிட்டு நீங்கள் என்ன நடந்துச்சு, இதனால் இந்த வழக்கு வந்திருக்கு, இன்னும் அரசாங்க தரப்பு நீங்கள் எந்த ஒரு நியாயமான நீதிபதியாக இருந்தாலும் கேட்பானா கேட்க மாட்டானா? ஆனால் தமிழ்நாடு அரசு பற்றி அவர் கேட்கவே இல்லை. இந்து முன்னணி குரல் வந்தோன்னே அவரும் செஞ்சுட்டு ஐயா தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வந்துச்சுன்னு சொல்லி அவனும் உடனே பண்ணான், நீதிமன்ற அவமதிப்புட்டான்.
நீதிமன்ற அவமதிப்பு. உடனே நீதிமன்ற அமைப்பில் நம்ம கலெக்டராக சொன்னாங்க, நம்ம தமிழகம் சொன்னார், என்ன கான்சிக்வன்ஸ் சொன்னாலும் நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறோம், எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. சரி, நீதிமன்ற அவமதிப்பு வந்திருக்கா, போட்டுக்க. என்ன செய்யணும்னு சொல்கிறேன், மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறேன். சரி, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறையா? எதுக்கு மன்னிப்பு கேட்குறேன்? எங்களுடைய மக்கள் ரத்தம் சிந்தாமல் தடுப்பதற்காக, மத கலவரத்தை இந்த நாட்டில் உருவாக்காமல் நான் தடுத்தேனே, அந்த சேவைக்காக, அந்த மத நல்லிணக்கத்திற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று. மன்னிப்பு எதுக்காக கேட்கப்பட்டது? பயந்து போய் மன்னிப்பு கேட்கல. ஒரு நியாயத்தை செய்துவிட்டு, மக்களை காப்பாற்றுகிற ஒரு கடமையை செய்துவிட்டு, அதற்காக நான் நீதிமன்ற தீர்ப்பையும் மீறுவேன் என்பதை செய்து நடத்தி காட்டிவிட்டு, நான் நேர்மைக்காக மன்னிப்பு காட்டுகிறேன் என்று தலைநிமிர்ந்து நின்றவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நீங்கள் உங்கள் கலவரம் வச்சு நீங்கள் பதிக்கலாம். இப்போ நாளைக்கு அதே இடத்துக்கு வந்து மலையேற போகிறாரு யார்? நம்ம மோடி. அதே திருப்பரங்குன்றத்துக்கு இவர் மலையேற போகிறார். இப்போ ஏற்கனவே ஒரு கான்ட்ரவர்சியான இடம் அங்கே இருந்துகிட்டு இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய பிரதமர் தானே, ஒரு நாட்டினுடைய பிரதமர். நீயே வந்து ஒரு கலவரத்தை தூண்டவான்னு யோகிய நானே. ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறவங்க ஒரு நாட்டுக்கு போய் கலவரத்தை தூண்டி வந்தால் என்ன நியாயம் இருக்குது? ஏற்கனவே அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுக்கு அவர் வந்து இன்னைக்கு வந்து மலையேறி போய் அந்த சாமியை கும்பிட போகிறாரு. அதை விட்டு இந்து முன்னணி நேற்று அந்த இந்து முன்னணியுடைய தலைவர் ஒருத்தர் வந்து அறிக்கை விட்டுருக்காரு. நேற்று தினமலரில் வந்திருக்கு. என்ன அறிக்கைன்னு சொன்னால், நாங்கள் வந்து தடையை மீறி தீபம் ஏற்ற போகிறோம் அப்படின்னு நேற்று தினமலரில் அறிக்கை வந்துச்சு. இன்றைக்கி தினமலர் அறிக்கையில் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. நேற்று தினமலரில் வந்து அறிக்கை தப்பு, நாங்கள் வந்து தடையை மீறி தீபம் ஏற்ற போகல, நாங்கள் உள்ள கிரிவலம் தான் போக போகிறோம், கிரிவலத்துக்கு தான் நாங்கள் போக போகிறோம். தடையை மீறி ஊர்வலம்னு போட்டிங்கன்னா எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, அதனால் நாங்கள் கிரிவலம்னு சொன்னால் நாங்கள் உள்ளே போக போகிறோம். அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிற? கிரிவலம்னு சொல்லி உள்ளே போய் அங்கே போய் விளக்கேற்ற போகிறோம். ஏற்கனவே அயோத்தியில் கரசேவைன்னு சொல்லிட்டு விளக்கேற்றினில்ல, அதே ஃபார்முலாவை பண்ணி இங்கே செய்ய போகிறோம். உன்னுடைய கிரிவலத்துக்கு என்ன வளம் நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு பார்ப்போம். தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகுது, நீ கலவரத்தை என்ன பண்ண போகிற அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். அப்போ தேர்தல் நேரத்தில் பாருங்கள், இப்படி தமிழ்நாட்டு மக்களை வந்து ரத்தம் சிந்த வைக்கணும், மத மோதலை சிந்த வைக்கணும். ஒரு படம் ஒன்று நேற்று நான் பார்த்தேன், ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்கிறாங்க. அந்த ஃபைல்ஸ், திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு படம். தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு மத நல்லிணக்கத்தோடு இருக்கிறாங்க, இந்த விஷயத்தில் அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடு பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப ஆதாரத்தோட உணர்வு பூர்வமாக கடத்துது அந்த படம். மிக அற்புதமான படம். ஆக இப்படி இந்த பிரதமராக வரக்கூடிய ஒருவர் இப்படி ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய ஒருவராக இங்கே இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து இதில் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்ம சிந்தை எவ்வளோ பொறுப்புள்ளவர்களாக இருக்காங்க எல்லாரும் அப்படிங்கிறத அப்போ நீங்கள் பார்க்கணும். இந்த கூட்டணியை பற்றி சொன்னார் உமாபதி. அவன் தனித்தனியாக பிரிஞ்சிருந்தவன் கொண்டு வந்து எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு கூட்டணி அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு இந்த திட்டங்களெல்லாம் நிறைவேற்றுவதற்கு எப்படிப்பட்ட முயற்சிகள்லாம் எடுத்திருக்காங்க வருங்க. இப்போ ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தை, ஒரு நர்ஸு வந்து ஒரு குழந்தைய பார்ப்பா. இதை நான் விபி சிங் சொன்ன உதாரணம் சொல்கிறேன். மண்டல் கமிஷன் வந்தப்போ சமூக நீதி பற்றி பிரச்சனைப்போ விபி சிங் வந்து ஒரு கதையை சொன்னார். ஒரு குழந்தைய வந்து நர்ஸுக்கிட்ட வளர்க்க விடுறோம், அதே குழந்தைய தாய்கிட்டையும் நம்ம வளர்க்க விடுறோம். அந்த நர்ஸ் வந்து அந்த குழந்தைய வந்து ரொம்ப சுகாதாரமாக, தாயை விட சுகாதாரமாக பராமரிப்பான், ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்கும். ஆனால் அந்த குழந்தையுடைய உணர்வுகளை இந்த தாய் புரிந்துகின்ற அளவுக்கு அந்த நர்ஸு புரிஞ்சிருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டேன். அந்த உணர்வோடு தான் நான் இந்த இடஒதுக்கீடெல்லாம் கொண்டு வரேன். இடஒதுக்கீடு சமூக நீதி எல்லாம் பேசலாம், ஆனால் அது சமூகத்தில் அதனால் எவ்வளவு பெரிய நன்மை வரப்போகுது, அது எவ்வளவு பெரிய உணர்வுகளை அது வந்து தாங்கி இருக்குது அப்படிங்கிற அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டவர்கள் தான் இதை வந்து செய்ய முடியும், ஒரு நர்ஸை விட செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி கல்வி திட்டங்கள் சலுகையெல்லாம் நம்ம சொல்கிறோம், எல்லாம் திட்டங்கள்லாம் அறிவிக்கிறாங்க. திட்டங்கள் அறிவித்ததோட அரசாங்கத்துடைய பணி முடிஞ்சிருச்சா? கிடையாது. ஆனால் அந்த திட்டங்களை எவ்வளவு கவலையோடு மானிட்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தா தான் இப்படி ஒரு ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நடந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், இப்போ பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் வருகை, பல பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் வருகை இல்லை, வேற அளவுக்கு பள்ளிக்கூடம் நடக்கும். வாத்தியார் வருவார், வந்து அவரை சொந்த வேலையை அவர் பார்த்துட்டு இருப்பார், கான்ட்ராக்ட் எடுப்பார், வட்டிக்கு பணம் கொடுப்பாரு. வாத்தியார்கள்லாம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, யாரும் வருத்தப்படக்கூடாது, எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இந்த வேலைலாம் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ பள்ளிக்கூடங்கிறது வந்து அட்டண்டன்ஸ்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இன்னும் சொல்ல போனால் கொரோனாவில் வந்து ரொம்ப பாதிப்பு வந்துருச்சு, யாரும் ஸ்கூலுக்கு போல, வீட்டில் ஆன்லைன் வந்துருச்சு. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னால், எஃபெக்டிவாக பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்களை வந்து எப்படி கொண்டு வருவது அப்படிங்கிறத பற்றி ஒரு கவலை எடுத்தாங்க. முதல்ல பள்ளிக்கூடத்தோடைய அட்டண்டன்ஸை எப்படி பண்ணுறது. இப்போ பள்ளிக்கூடத்தோட வாத்தியார் வந்தோடனே மாணவர்களுடைய வருகை எல்லாரும்
தன்னுடைய முகநூலில் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவு செய்கிறாரு, என்னென்ன மாணவர்கள்னு. அதை வந்து ஹெட் மாஸ்டருக்கு அனுப்புகிறாரு. அந்த ஹெட் மாஸ்டர் வந்து சிஇஓவுக்கு தலைமை அதிகாரிக்கு அனுப்புகிறாரு. அந்த தலைமை அதிகாரி வந்து மாநில கல்வி அதிகாரிக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாணவருடைய அட்டண்டன்ஸும் போகுது. அவங்க ஒவ்வொரு நாளும் எத்தனை மாணவர்கள் வராங்க, எத்தனை மாணவர்கள் வரல, வகுப்பில் வந்து குறைஞ்சின்னு சொன்னால் ஏன் இத்தனை மாணவர்கள் வரல அப்படின்னு சொல்லி மேலே இருந்து கீழே வந்து கேள்வி கேட்கின்ற அளவுக்கு ஒரு நெட்வொர்க் சிஸ்டத்தை வச்சு மாணவர்களுடைய வருகை வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த அரசு வந்து அதை கண்காணிச்சிட்டு செயல்படுது. அதே மாதிரி கொரோனா வந்ததுக்கப்புறம் 10ஆம் கிளாஸில் பாதியில் பல பேர் விட்டு போயிட்டாங்க, 12ஆம் கிளாஸில் பாதி பேர் விட்டு போயிட்டாங்க. சரி, விடுபட்டவர்களே ட்ராப் அவுட்ஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டுட்டு கவர்மெண்ட்டு வீட்டில் கையை கட்டிட்டு உட்காந்துருக்கோம், யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் இவங்க என்ன செய்யாங்க தெரியுமா, தமிழ்நாடு முழுதும் எந்தெந்த பகுதியில் மாணவர்கள் வந்து 10ஆம் வகுப்பில் படிக்காமல் நின்றுட்டான், 12ஆம் வகுப்பில் படிக்காமல் நின்றுட்டான் என்று ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் அதிகாரிகளை வைத்து கணக்கெடுப்பை நடத்தியது தமிழ்நாடு அரசு. கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. இந்த ராட்சசி சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்களா, அந்த ராட்சசி சினிமாவில் அந்த நடிகை தான் செய்வாங்க. ஹெட்மாஸ்டராக வந்ததுக்கப்புறம் அந்த விடுபட்ட மாணவர்கள்லாம் போய் அழைச்சிட்டு வா, ஒருத்தன் வந்து கலப்பை ஓட்டிகிட்டு இருப்பான், ஒருத்தன் தச்சை வேலை செஞ்சுட்டு இருப்பான், ஒருத்தன் கொத்தனாடு வேலை செஞ்சுட்டு இருப்பான், எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து இவங்க வந்து கொண்டு வந்து நிறுத்தி அந்த விஷயத்தை வந்து அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி படிக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு காட்சி வந்து இதே மாதிரி கண்டடிச்சு அதே மாதிரி 1302 மாணவர்கள் 10ஆம் வகுப்பை 12ஆம் வகுப்பை தொடர விடாமல் கண்டுபிடித்தவர்களை கண்டுபிடித்து அவர்களை பள்ளியில் கொண்டு வந்து சேர்த்து அந்த கல்வியை தொடர வைத்திருக்கிறது தமிழக முதல்வருடைய திராவிட மாடல் ஆட்சி. இது எந்த ஆட்சியாவது ஒரு சாதனை நீங்கள் இப்படி பார்த்துருக்கீங்களா? அது மட்டும் இல்லை, காலையில் சத்துணவு திட்டம், இந்த சத்துணவு திட்டம் எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை மாதம் ஆச்சு, இதுவரை தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி ஏதாவது ஒரு குறை வந்திருக்கா? பள்ளி விழுந்தது, பூச்சி விழுந்தது, பிள்ளைங்க செத்துட்டாங்க, வாங்கிட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு செய்தி வந்துச்சா? ஏன் செய்தி வரல? செய்தி வராமல் அது கண்காணிக்கப்படுகிறது. எப்படி கண்காணிக்கப்படுது? காலையில் 5:30 மணிக்கு அந்த டீச்சர் வருவாங்க, வந்தோன்னே வெறும் பாத்திரத்தை படம் எடுத்து வாட்ஸ்அப் எடுத்து மேலே இருக்கிற அதிகாரிக்கு அனுப்பணும். அப்புறம் சமையலை ஒவ்வொரு கட்டத்திலையும் படம் பிடிச்சி அனுப்பணும். பிறகு பாத்திரத்தை கழுவி சாப்பாடு போடுறத படம் பிடிச்சி அனுப்பணும். பிறகு பாத்திரத்தை கழுவி அதை படம் பிடிச்சி அனுப்பணும். அரை மணி நேரத்தில் அத்தனை வேலையும் கரெக்டாக முடியணும். ஒவ்வொன்றும் கீழிருந்து மேலே வாட்ஸ்அப் மூலம் கண்காணிக்கப்பட்டு தவறு இல்லாமல் இது பாதுகாக்கப்படுகிறது, கண்காணிக்கப்படுகிறது. அது எல்லாமே இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்தில் சமையல் செய்கிற ஆசிரியனுடைய பையனோ பொண்ணோ யார் படிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு சமையலுக்கு ஆசிரியராக வரணும். இது இப்படி ஒரு திட்டத்தை போட்டு அதை அவர்கள் வந்து கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி அந்த நிறையா சொல்லிட்டே போகலாம். நமக்கு 48ன்னு சொல்லி 48 மணி நேரத்தில் ஒரு விபத்து ஏற்படுது, சாலையில் ஒரு விபத்து ஏற்படுது. சாலை விபத்து ஏற்பட்ட உடனே சில கவலைப்படுறவங்க கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்ப்பாங்க. சில பேர் எதுக்குன்னா நமக்கு இந்த போலீஸ் கேஸ்லாம் வரும், தேவையில்லை அப்படின்னு சொல்லி அப்படியே பாதியில் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி விட்டுட்டு போகிறவங்கெல்லாம் வந்து அப்படிலாம் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போன 48 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அரசாங்க ஆஸ்பத்திரிக்கோ அல்லது தனியார் ஆஸ்பத்திரிக்கோ கொண்டு போய் அவங்கள சேர்த்திங்கன்னா அடுத்த 48 மணி நேரத்திற்கான செலவை அரசாங்கமே ஏற்கும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை கொண்டு வந்தது மட்டுமல்ல, இதை வந்து உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிஷன் பண்ணுறவருக்கு 5000 ரூபாய் அரசு பணம் கொடுக்கும் அப்படிங்கிற திட்டத்தையும் சேர்த்து அறிவித்து அந்த திட்டத்தை இன்றைக்கி வந்து வெற்றிகரமாக செயல்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி உடல் உறுப்பு தானம், உடல் உறுப்பு கொடுக்குறவங்களுக்கு அரசு மரியாதை செய்யும் அப்படின்னு திட்டத்தை அறிவித்து இன்றைக்கி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இன்றைக்கி உடல் உறுப்பு தானத்தில் முதல் இடத்துல இருக்கிற ஒரு மாநிலமாக இன்றைக்கி இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இப்படி எந்த திட்டங்களை எடுத்துக்கொண்டிருந்தாலும் அப்படி தொடர்ச்சியாக அது மாதிரி இந்த அயல் உறவு மாணவர்களுக்கு அம்பேத்கர் திட்டம் ஒன்று வெளிநாட்டில் படிக்க வைக்கிற ஒரு திட்டம். அதில் இன்றைக்கி வந்து ஒரு மாணவர்களுக்கு வந்து அரசாங்கம் செலவு பண்ணுறது, தலித் மாணவர்கள் வெளிநாடு போய் உலகத்தில் இருக்கிற சர்வதேச பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாங்க. ஒரு மாணவருக்கு செயல்பட்ட தொகை வந்து 24 லட்சம் ரூபாய் குறைந்தபட்சத்தை வந்து அரசு செய்யுது. அதில் இன்றைக்கு எத்தனை பேர் வந்து 130க்கு மேலே வந்து படிக்கிறாங்க. ஒரு பொண்ணு வந்து தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் முன்னாடி அரசு பள்ளியில் படிக்கின்ற ஒரு மாணவி இன்றைக்கு ஜப்பானில் போய் ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் அரசனுடைய இந்த திட்டத்தின் கீழே படித்து அந்த திட்டத்தினால எனக்கு எவ்வளவு பெரிய பயன் கிடைச்சது என்று சொல்லி, உங்களுக்கு ஜப்பான் மொழியில் அதை பேச தெரியுமா அப்படின்னு அந்த ஆங்கர் கேட்டப்ப தமிழ்நாடு அரசனுடைய சாதனையை முதல்வரையும் ஜப்பான் மொழியிலே பேசி காட்டியது அந்த பொண்ணை நம்ம வந்து வீடியோவில் பார்த்தோம்.
இன்னொரு தாய், வாய் பேசாத ஒரு பெண், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 5 லட்சம் ரூபா அந்த பொண்ணுக்கு பணம் கிடச்சிது. வாய் பேசாத அந்த பெண், அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க, எனக்கு 2 பொண்ணு, எனக்கு கேன்சர், என்னுடைய பொண்ணு நிறையா ஸ்போர்ட்ஸில் மெடல் வாங்கிச்சு, அரசாங்கம் 5 லட்சம் ரூபா கொடுத்தது, எனக்கு கேன்சர் வந்தப்போ எனக்கு வைத்தியத்துக்கு பணமே இல்லை. இந்த 5 லட்சம் ரூபா பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த என்னுடைய பொண்ணு கவலைப்படாதம்மா, உனக்கு வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து நம்முடைய முதல்வர் இந்த பணம் கொடுத்துருக்கிறாரு, இந்த கேன்சருக்கு நாங்கள் செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வச்சு என்னுடைய கேன்சரை வந்து நான் சரி பண்ணிக்கிட்டு இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி 2 பெண்களோடய நான் வந்து நிற்கிறேன், வாய் பேசாத ஒரு பெண்ணோட நான் நிற்கிறேன்னு சொன்னால் அது தமிழ்நாடு முதல்வர் செய்திருக்கிற இந்த திட்டத்தின்களை தான் எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு அந்த அம்மா சொன்னப்போ துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் எழுச்சி சொல்கிறாரு, அப்படி சொல்லாதீங்கம்மா, இது எங்களுடைய சப்போர்ட்டாக வரல, உங்கள் பொண்ணுகிட்ட இருக்கிற திறமையினால் கிடைத்தது அப்படிங்கிறது நீங்கள் உணருங்க என்று தமிழ்நாடுடைய துணை முதல்வர் அங்கே எடுத்து சொல்கிறார். இப்படிப்பட்ட உருக்கமான காட்சிகள் பயனாளிகள்லாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு இந்த மக்கள் ஆட்சி வந்து இப்படிப்பட்ட ஒரு மக்களுக்காக விரும்பப்படுகின்ற ஒரு ஆட்சியாக இதுவரை வேறு எந்த ஆட்சியும் இல்லை என்கின்ற அளவிற்கு ஒரு சாதனையினுடைய மௌனத்தில் இருந்து முதலமைச்சருடைய இந்த பயணம் தொடங்கி கொண்டு இருக்கிறது. இப்போ பிஜேபி என்ன நடக்குதுன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் வந்து எப்படியாவது ஒரு எதிர்கட்சியை வந்து உட்காந்துடணும், இடம் பிடிச்சி உள்ளே நுழைச்சிட்டோம்னா நம்ம பார்த்துக்கலாம், அதிமுகவை அழிச்சிட்டு நம்ம வந்து உட்காந்தோம்னா அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டோம்னா எல்லாம் நடந்துடும் என்ற ஒரு குறுக்கு வழியில் வந்து ஒரு திட்டத்தை போட்டு உள்ளே வந்து அவங்க நுழைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட எந்த சொல்லிக் கொள்ளுகின்ற எந்த சாதனைகளும் அவர்கிட்ட இல்லை. தமிழ்நாடு அரசுடைய எல்லா திட்டங்களுக்கும் நிதி மறுத்துட்டான். தேர்தல் வருதுப்பா, தேர்தல் வரப்பாவது நிதி கொடுறான்னா அவன் முடிவு பண்ணிட்டான், நமக்கு தமிழ்நாட்டில் தேராது, இவன்கிட்ட நிதி கொடுத்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது என்று சொல்லி நிதி ஒதுக்கிறதையும் அவன் நிறுத்திட்டான். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம எடப்பாடி நான் 10,000 கொடுப்பேன், 5,000 கொடுப்பேன், 6,000 கொடுப்பேன், எப்படியா கொடுப்பேன் அப்படின்னு கேட்டால், தமிழ்நாட்டில் முக ஸ்டாலினுடைய ஆட்சி வந்து வரி விதித்து மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. வரி விதிக்கப்பட்ட மக்கள் வந்து அதுலேருந்து நான் பாதிக்கிறதுக்காக நான் 10,000 கொடுக்க போகிறேன். எப்படி கொடுக்க போகிறேன்னு கேட்டால், மக்கள் மீது வரி விதித்து நான் கொடுப்பேன். வரி விதிக்கப்பட்ட மக்களை பாதிக்கிறதுக்கான 10,000-த்தை மக்கள் மீது மீண்டும் வரி விதித்து நான் கொடுப்பேன். எவ்வளோ ஒரு கேள்விக்குறியான விஷயம் இது. உங்களால் இந்த பணத்தெல்லாம் கொடுக்க முடியுமா? அந்த ஒன்றிய கல்வி அமைச்சர் சொல்கிறாரு, 5,000 கோடி ரூபாய் வந்து தமிழ்நாடு அரசு இழந்துருச்சு, எங்களுடைய மும்மொழி கொள்கையை வந்து நீங்கள் ஏற்றிருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த 5,000 கோடி தானாக கிடச்சிருக்கும். வெக்கம் இல்லாமல் தான் சொல்லுவோம். 10,000 கோடி நீங்கள் கொடுத்தாலும் சரியா, இந்த இந்தி மொழி எங்களுக்கு வேண்டாம் என்று முதலமைச்சர் வெளிப்படையாக சொல்லிட்டார். நீ 10,000 கோடி கொடு, எனக்கு சுயமரியாதை முக்கியம், மொழி திருப்ப நாங்கள் ஒரு காலத்தில் நாங்கள் ஏற்றுக்க முடியாது என்று வெளிப்படையாக வந்து அவர் சொல்லிட்டாங்க. ஆக நீ மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கோ, பிஜேபி அஜெண்டாவை ஏற்றுக்கோ, வந்தே மாதரத்தை பாடு. வந்தே மாதரங்கிற பாடல் வந்து தமிழ்நாட்டினுடைய தேசிய கீதம் இல்லை, அது ஒரு தேசிய பாடல். ஜனகணமன தான் தேசிய கீதம். ஏற்கனவே வந்தே மாதரத்தை பாடுறதா பாடாமான்னு சொல்லி அரசியல் நிர்ணய சபையிலே பெரிய விவாதங்கள்லாம் நடந்துச்சு. அதனுடைய 3வது 4வது பாடலாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்தியாங்கிறது ஒரு பாரத தாயி, சரஸ்வதி, லட்சுமி, துர்கா இவங்களுடைய பூமி இது அப்படின்னு வருது. ஆக எல்லாரும் பாடுங்கண்டா நீங்கள் கட்டாயம், அது கட்டாயம் பாடுறான்னு சொல்லி டெல்லியிலேருந்து இப்போ உத்தரவு போடுறோம். யார் இஸ்லாமியர்கள் பாடணும், கிறிஸ்தவம் பாடணும், மத நம்பிக்கை இல்லாதவங்க பாடணும், பாரத தாயின்னு பாடு ஏற்றுக்க என்ற ஒரு உத்தரவு போடுறோம். ஆக இந்துத்துவ அஜெண்டாவை தமிழ்நாட்டில் திணிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு ஒன்றுதான் இன்றைக்கு தடைக்கல்லாக நிற்கிறது. இன்னும் சொல்ல போனால் மாநிலங்களுடைய அடையாளங்கள் ஒற்றை இந்தியாவுக்கு தடையாக இருக்கிறது. எனவே ஒற்றை இந்தியாவை நோக்கி நம்ம செல்ல வேண்டும் என்று சொன்னால் மாநிலங்களுடைய அத்தனை அடையாளங்களையும் மொழி இன கலாச்சாரத்தையும் இந்த சட்டத்தை பயன்படுத்தியே ஒழித்து கொண்டே வர வேண்டும். அதற்கான தயாரிப்புகளை செய்ய வேண்டும். அதில் இந்தியாவிற்கே இன்றைக்கு தடைக்கல்லாக இருக்கிற ஒரே மாநிலம் திராவிட மாடல் ஆட்சியாக இருக்கிற தமிழ்நாடு ஒன்றுதான். எனவே இந்த தமிழ்நாடை நாம் காலி செய்துவிட்டால் இந்தியாவில் இந்துத்துவாவை வெகு வேகமாக பரப்பிடலாம் என்ற ஒரு பகல் கனவில் அவர்கள் வந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் கம்பீரமாக துணிவாக நான் என்ன வேண்டுமானாலும் பார்க்கிறேன், எது வேண்டுமானாலும் பார்க்கிறேன், இந்த போர் உனக்கும் எனக்கும் தான் என்று சொல்கிறார். மற்றொரு புறத்தில் இன்னொரு நடிகர் வருகிறார். அந்த நடிகர் நான் பிஜேபி எதிர்க்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை, போட்டி இப்போது எனக்கும் ஸ்டாலினுக்கும் தானே, நான் எதற்கு ஒன்றிய ஆட்சியை மோடியை எதிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார். ஏதோ தமிழ்நாடு என்பது ஒன்றிய ஆட்சியிலிருந்து பிரிந்து போய் ஒரு தனிநாடாக இங்கே நிற்பது போலவும், இங்கேதான் இந்த நடக்க இருக்கிறது ஒன்றிய அரசுக்கு அதுக்கு சம்பந்தம் உள்ளது போலவும் ஒரு கற்பனையில எழுதி வைத்துக் கொண்டு அவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய கொள்கை தலைவர் பெரியார் அம்பேத்கர் என்று ஒரு படம் போட்டு காட்டுகிறார். ஆனால் அந்த கொள்கை தலைவர்கள் எந்த எதிரியை, பார்ப்பனியத்தை, இந்துத்துவத்தை எதிரியாக காட்டினார்களோ அவரை நான் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார். மதுரை பிரச்சனை இருக்கும் போது வாய் திறக்க மாட்டேங்கிறார். அதேமாதிரி கல்விக்கு நான் உதவித்தொகை கொடுக்க மாட்டேன், மும்மொழி திட்டத்தை திணிப்பேன் என்கிற போது வாய் பேச இருக்கிறார்.
ஒன்றிய அரசுடைய அத்தனை இந்துத்துவ திருப்பிகளையும் வாய் பேச இருக்கிறார். சரி, அதை விடுங்க, அவருடைய சொந்த பிரச்சனை. அவருடைய ஜனநாயக படத்துக்கே வந்து தண்ணி காட்டலாம். சென்சார் போர்டு அவ்வளவு தண்ணி காட்டி நீ டெல்லிக்கு அழைச்சி அவர் அழைத்தான். குறைஞ்சபட்சம் அந்த சென்சார் போர்டு தன்னுடைய படத்துக்காக இருக்கிறாங்க கேட்டாலும் நீங்கள் வைத்தீங்க, அதுவும் இல்லை. சரி, கரூர் விவகாரம் சிபிஐ போனீங்க, சிபிஐன்னு கேட்டீங்க. சிபிஐ வந்து எல்லா விசாரணையும் பண்ணி முடிச்சுட்டான். தப்பு எல்லாம் உங்கள் மேலே தான் இருக்குன்னு சொல்லி எல்லா ஆதாரத்தையும் சிபிஐ வச்சுக்கிட்டான். திமுக சதி பண்ணுச்சு நீங்கள் சொன்னீங்க. சிபிஐ அதை ஒத்துக்கலை. திமுக சதின்னு சொன்னீங்கன்னா முதல்ல யாரை விசாரிக்கணும்னு சொன்னால் நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் கூப்பிட்டா விசாரிக்கணும். ஏன்னா செந்தில் பாலாஜி தானே எல்லாம் செஞ்சான்னு நீங்கள் சொன்னீங்க. செந்தில் பாலாஜியை சிபிஐ கூப்பிட்டுச்சா, விசாரிச்சுதா? செந்தில் பாலாஜிக்கு ஒரு நோட்டீஸ் கூட கிடையாது. அப்போ நீ தான் செஞ்சீங்கிறது உறுதிப்பட்டுருச்சு. டெல்லிக்கு கூப்பிட்டு வச்சு 2 நாள் அலைக்கழிச்சுது. அதில் என்ன நடந்துச்சு? சிபிஐ என்னையா அலைக்கழிக்கணும், என்னையா டெல்லியில் கூப்பிட்டு விசாரிக்கணும், இங்கே விசாரிக்கலாம்ல. அப்போ சிபிஐ என்னை வந்து அலைக்கழிக்கிறதுன்னு ஒரு வார்த்தை நீ பாதிக்கப்பட்டிருக்க, அது கண்டித்து பேசுங்க. அப்போ பிஜேபி ஆதரிக்கிறதுல எடப்பாடியும் ஜெய சொல்லிட்டாரு, விஜயும் ஜெய சொல்லிட்டாரு. இது ஒரு அணி, அது ஒரு அணி, எல்லாமே வந்து ஒரு அமித்ஷாவுடைய அணியில் வெவ்வேறு முகங்களில் நின்றுட்டு இருக்கிற அணி. இந்த அணியெல்லாம் சேர்ந்து திராவிட மாடலாட்சி அப்படியே அகற்றியெல்லாம் சீர்குலைத்தெல்லாம் என்று ஒரு அணியாக அவர்கள் வந்து கொண்டிருக்கிற ஆபத்தின் கீழ் தமிழ்நாடு தனித்து நிற்கும், தமிழ்நாடு போராடும், திராவிடம் வெல்லும், அகர முதல எங்க கிழவன் பிளட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வந்து களத்தில் திமுக நிற்குது, திராவிட இயக்கம் நிற்குது. தமிழ்நாட்டை காட்டுவோம், தன்னாட்சியை காட்டுவோம், பிஜேபி ஆரிய பார்ப்பனத்தை விரட்டி அடிப்போம் என்ற உறுதியோடு இந்த தேர்தல் களத்தை சந்திப்போம். தமிழ்நாட்டு மக்களே, நீங்கள் நியாயத்தின் பக்கம் நில்லுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி.